எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். உடம்பு சரியில்லைன்னா அதுக்கான மருந்து எடுத்துக்கணும், இது சரி. ஆனா ஒரு ஹோமம் செஞ்சா சரியாயிடும் சொல்றது சரியா? வேதனையை வேள்வியால வெல்லலாம்னா ம் எல்லாமே முன்னோர்கள் கொடுத்துட்டு போன சாஸ்திரமோ முன்னோர்கள் கொடுத்துட்டு போன பழமொழிகளை வச்சு தான் இன்றைக்கி ஜென்ரேஷன் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த அமைப்பு இருந்தால் அந்த யாகத்தை பண்ணி அதுக்கு சக்ஸஸ் பண்ணலாம். அது குரு பார்வை இருக்கணும். யதாவிதி உதாக்னினாம் முறையாக செஞ்சு அந்த யாகத்தை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு 100க்கு 100% சக்ஸஸ் நிறைய நடந்திருக்கு. என்னுடைய அனுபவத்தில் நிறைய அந்த மாதிரியே சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். இங்க ஹோமம் அவங்க வாழ்க்கையை மாற்றணும்னு செய்கிறீங்க. ஸோ அந்த பிரச்சனை உங்களுக்கு வரும் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க உங்களை தற்காத்து கொள்றது எப்படி? எங்களுக்கும் சில ஹோமங்கள் விதி விலக்கு உண்டுமா. 6 விதமான கர்மா நாங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே ஜபம், பூஜை, புரஸ்காரங்கள். சாஸ்திரமே சந்தியாஸ்நானம் ஜபே ஹோமே தேவதானம் பூஜனம். சிலர் இல்லை எனக்கு யாரோ ஏதோ கெட்டது செய்துட்டாங்க அதனால தான் இந்த மாதிரியான கஷ்டம் சொல்றாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைக்கு நம்ம ஹோமம் மூலயமா சரி செய்ய முடியுமா? தாராளமாக பண்ணலாம். இப்போ ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் இடமும் 11ஆம் இடம் ரொம்ப முக்கியம். நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நீங்கள் நிறைய கும்பாபிஷேகங்கள் பண்ணியிருக்கீங்க, ஹோமம் பண்ணியிருக்கீங்க, பெரிய அளவில் கூட பண்ணியிருப்பீங்க. எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, ஹோமம் செய்தால் ஒரு பிரச்சனையை சரி செய்ய முடியும் அப்படின்னு நம்மளுடைய வேதங்கள்லையும் நம்மளுடைய சாஸ்திரங்களில் நம்பிக்கை இருக்குது. ஆனால் இது சாத்தியமான்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே எப்போவுமே இருக்கும். உடம்பு சரியில்லைன்னா அதுக்கான மருந்து எடுத்துக்கணும், இது சரி. ஆனால் ஒரு ஹோமம் செஞ்சால் சரியாயிடும் சொல்கிறது சரியா? அது வார்த்தைகள்லேயேங்கம்மா. யாகம் பார்த்தால் யோகம் வரும்னு ஒரு சாஸ்திரம் ஒரு வார்த்தைகள் ஒன்று இருக்குது. வேதனையை வேள்வியால் வெல்லலாம்னா முன்னோர்கள் வச்சுட்டு போன பழமொழி பொய்யாகாது. எல்லாமே முன்னோர்கள் கொடுத்துட்டு போன சாஸ்திரமோ முன்னோர்கள் கொடுத்துட்டு போன பழமொழிகளை வச்சு தான் இன்றைக்கி ஜென்ரேஷன் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அடுத்த ஜென்ரேஷன் அப்படி வருமானு தெரியாது இல்லையா? இன்றைக்கி கம்ப்யூட்டர் காலத்தில் அடுத்து வருவாங்களாம் தெரியாது. ஆனால் நம்ம காலத்தில் அந்த வேள்வியினால தான் எதாக இருந்தாலுமே வெல்ல முடியும். அதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப இப்போ பரிகார ஸ்தானம்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த ஜாதகத்தில் அவனுக்கு பரிகாரம் பண்ணுனா அவன் ஜெயமாயிருவான் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்தால் மட்டும்தான் எடுத்து வேள்விகளை அவனுக்கு அமைப்பு இருந்தால் அந்த யாகத்தை பண்ணி அதுக்கு சக்ஸஸ் பண்ணலாம். அது குரு பார்வை இருக்கணும். யதாவிதி உதாக்னினாம் முறையாக செஞ்சு அந்த யாகத்தை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு 100க்கு 100% சக்ஸஸ் நிறைய நடந்திருக்கு. என்னுடைய அனுபவத்தில் நிறைய அந்த மாதிரியே சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அவனுக்கு அந்த குருனுடைய ஜாதகத்தில் அவன் ஜாதகத்தை முதல்ல பார்ப்போம். சில பேர் வருவான், எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இது நம்ம இது பண்ணி இந்த யாகத்தை பண்ணி இவனை சக்ஸஸ் பண்ணணும்னா முதல்ல அவனுக்கு குரு பார்வை இருக்கா? ஏன்னா என் பேர் நம்ம பேர் அதில் கெட்ட பேர் ஆயிரும். முதல்ல அப்பா தாத்தானுடைய ஃபார்முலா என்னன்னு கேட்டால், எந்த காரியத்துக்காக வரான், எப்படி நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னாலும் ஒன்று திருமண தடை, ஒன்று வீடு இல்லாதது, ஒன்று கடன் பிரச்சனை, இன்னொன்று குழந்தை பாக்கியம். இது ஸ்பேஸ் தான், இதுதான் பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனைக்கு குரு பார்வை ரொம்ப முக்கியம். குரு பார்வை இருந்தால் தான் இந்த 5ல் அந்த இடத்துக்கு அந்த பாவகத்தை சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ அந்த இடத்துக்கு அதுக்கு என்ன, அதுக்கு தகுந்த மாதிரியான யாகத்தை எடுக்கும்போது அது முறையாக பண்ணணும். இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா கமர்ஷியல் நிறையா வந்துருச்சு. இன்றைக்கி ஒரு ஒரு எல்லாத்தையும் நம்ம தப்பு சொல்லக்கூடாது, அதுக்கான அதிகாரம் நமக்கு கிடையாது. ஒரு ஹோமமே பார்த்திங்கன்னா ஒரு வீடு, ஒரு பெரிய லெவலில் வீடு கட்டுறாங்க, பெரிய கணக்கில் வீடு இருக்குது. பட் ஆனால் ஒரு 10,000 5,000 அந்த ஹோமத்துக்கு அது அந்த அமௌண்ட்டை அது அந்த யாகத்துக்கான சில விஷயங்களை அதை ஒரு இதாக கொண்டு வந்துட்டாங்க. 5,000 பண்ணி கொடுங்க, 2,000 பண்ணி கொடுங்க. அப்படி பண்ணக்கூடாது. அந்த முறைப்படியாக இருக்கக்கூடிய குருக்கள்கிட்டையும் முறைப்படி படித்த டாக்டர்னால் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு இது இருக்குல்ல. கம்பவுண்டரும் ஊசி தான் போடுறாங்க காய்ச்சலுக்கு, டாக்டரும் ஊசி தான் போடுறாங்க. அதுக்கு மேலே 100 டாக்டர் இருக்கார்ல. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க தேர்ந்தெடுத்து இந்த அந்த ஒரு நாள் அந்த கிரகப்பிரவேசம் அப்படின்னா அந்த ஹோமம் கணபதி ஹோமம்னா அது 4 to 6 முறையாக யாகம் பண்ணி இந்த பலனுக்கு இதுக்கு பண்ணோம்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் நடக்கும். அன்னைக்கு வரைக்கும் அது கரெக்டாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. எந்த இதுலேயும் ஃபெயிலியர் கிடையாது. ஆனால் முறையாக பண்ணணும். முறை இல்லாமல் பண்ணால் அது மாட்டிப்போம். அதான் சொல்கிறேன், சாஸ்திரத்தோடு பண்ணோம்னா அதுக்கான இது கிடைக்கும், ரிசல்ட் கிடைக்கும். அதை இல்லாமல் பண்ணோம்னா கண்டிப்பாக அதுக்கான கமர்ஷியல்னு போயிட்டால் அதுக்கு இது கிடையாது. அதாவதுக்குமா இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே உடம்பு சரின்னா மாத்திரை போடலாமான்னு சொல்லி ஒரு வார்த்தைகள் கேட்டீங்க. இந்த யாகம் அப்படின்னு எதுக்காக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ரொம்ப முடியாத பட்சத்தில், அதாவது ரொம்ப கொடிய நோயாக இருக்கட்டும் இல்லை காலமே முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கட்டும்,
அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த யாகத்தை பண்ணிட்டு அவங்க போனாங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்கிறது ஒரு பாசிட்டிவ். இது என்னுடைய குடும்பத்திலேயே நடந்திருக்கு. அதாவது என்னுடைய குடும்ப சமாச்சாரத்திலே ஃபேமிலிலேயே அது பார்க்குறப்ப நடந்திருக்கு. என் ஃபேமிலியில நடந்திருக்கு. என் ஃபேமிலியிலே யாகத்தை பண்ணிட்டு ஒரு பெரிய ஆப்ரேஷனுக்கு போறோம். அந்த ஆப்ரேஷன்ல பண்ண முடியாதுங்கிற விஷயத்த நல்லபடியா முடிஞ்சுது. அப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய உயர் அதிகாரி ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வராங்க. அவைங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஸ்தானத்தை வந்து இல்ல. அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப பாரம்பரியமாவே பித்ரு தோஷத்தினால வம்சாவளிகள் வந்து இடைப்பட்ட காலங்கள்ல போயிருது. ஆனா அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஒண்ணா குழந்தை பிறக்கக்கூடிய காலங்கள் தாண்டி போயிருச்சு இல்லையா? இல்ல அடுத்து இவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போகணும். அப்ப அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணுங்கிறப்ப, இந்த ஜாதகத்த பார்த்து இந்த முறையா பரிகாரம் பண்ணிட்டு, ஹோமத்த பண்ணிட்டு, அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாங்க. ரெட்டை குழந்தைகள் பொறக்குது. அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு பொண் குழந்தை இயற்கையாவே வருது. அப்ப பாருங்க, அப்போ ஒரு குழந்தை வேணும்னு க அ க பண்ணக்கூடிய காலம் போயி, இன்னைக்கு 3 குழந்தை வீட்ல விளையாடுது. இப்போ முந்தானத்து ஜாதகம் அவிங்க வீட்ல தான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஒரு டேட்டு குறிக்கிறதுக்காக பேசும்போது பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட இது ஒரு 12, 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மை. எங்க ஊர்லயே நடந்த உண்மை. இப்ப இந்த விஷயத்த அவிங்க கூட பார்ப்பாங்க. அது உதாரணத்துக்கு சொல்றேன் நான். அப்ப அந்த யாகத்தினுடைய விஷயம் அப்படிங்கிறது, நமக்கு பலன குடுக்கும் அப்படிங்கிறத வந்து நம்பிக்கையோட நம்ப செஞ்சு பண்றப்ப, அது 100க்கு 100% நமக்கு பலன் கிடைக்கும். இதுல வந்து எதுவுமே வந்து ஃபெயிலியர் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க. ஏன்னா எங்கள் ஃபேமிலியிலேயே இப்போ நாங்களே இப்போ சாஸ்திரங்கள் படிச்சிருந்தாலும் கூட எங்கள் ஃபேமிலியிலேயே அது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டைமு. அப்போ எங்கள் குருநாதர் எங்கள் ஆளுங்களெல்லாம் வச்சு நாங்கள் அதுக்கு என்ன பண்ணணுமோ அது அது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஒரு உறுப்பை மாற்றம் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை எங்கள் ஃபேமிலியிலேயே. அதுக்கு வந்து அவங்க ஜாதகத்தில் முதல்ல டைம் இருக்கா, அந்த எல்லா ஜாதத்தையும் பார்க்குறோம். எங்கள் ஃபேமிலிக்கே நான் ஜாதகத்தை பார்த்து அது சக்ஸஸ் ஆகுமா, இது நமக்கு சப்போர்ட்டாக இருக்குமா, இவ்வளோ செலவுகள் நம்ம பண்ணுறோம், இது எப்படி இருக்குன்னு முதல்ல நாங்கள் ரிசர்ச் பண்ணி அதுக்கு சில ப்ராசஸ்கள் பண்ணி அதை பண்ணி கொண்டு வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் ஆப்ரேஷன் அதே டேட்டில் பண்ணாங்க. பட் ஆனால் அதில் வந்து எங்கள் ஃபேமிலி ஆளுங்க தப்பிச்சிட்டாங்க. மீதி எல்லாருமே அதுக்கான உடம்பு அதை ஏற்றுக்கலை. உறுப்புகள் லிவர் மாற்றும்போது மித்தவங்களுக்குலாம் அது சக்ஸஸ் ஆகலை. சில பேர் வந்தாங்க பண்ண, அப்பயும் அது கோவிட் டைம். அந்த டைமில் அதுக்கான அந்த டைம் ரொம்ப கிரிட்டிக்கலான, உங்களுக்கே தெரியும் அந்த டைமில் ரொம்ப கிரிட்டிக்கலான டைம். அந்த டைமில் இந்த யாகத்தை பண்ணிட்டு தான் நாங்கள் எங்கள் ஃபேமிலி மெம்பரே கூட்டிகிட்டு போனோம். யாகத்தை பண்ணோம். இன்றைக்கி நல்லா இருக்கார். அந்த யாகம் பண்ணதுனால அது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதில் இன்னொரு என்ன பியூட்டி அப்படின்னா, எங்களுடைய ஃபேமிலி மெம்பருக்கு ஆப்ரேஷன் யாகத்தை பண்ணிவிட்டு நாங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அன்றைக்கி ஆப்ரேஷன் தேட்டர் போயாச்சு. எல்லாம் பண்ணி முடிஞ்சோடனே அந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடியது அமெரிக்காவில் இருந்த டாக்டர் யாருன்னு கேட்டால், அவங்களுடைய சொந்த அப்பா தலைமை ஆசிரியர். அவருடைய தலைமை ஆசிரியர்கிட்ட படித்தவர் தான் அந்த டாக்டர். அந்த யாகம் எப்படி கனெக்ட் பண்ணுது பாருங்க. எங்கேயோ இருந்த ஒரு டாக்டரு அந்த இடத்துல எதுக்காக அந்த 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 பெரிய ஹாஸ்பிட்டல் நிறுவனமே அவர் நம்பி தான் இருக்குது. ஆனால் அவர் வந்து இவரை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு. சொந்த ஊர், உங்கள் அப்பாட்ட தான் நாங்கள் படித்தேன் அப்படின்னு அந்த டாக்டரே சொல்லும்போது, அப்போ உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்களே, டாக்டருக்கும் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறவருக்கும் நம்ம ஃபேமிலி மெம்பரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்களே. அந்த இடத்துல இந்த யாகம் வந்து நமக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும். இந்த யாகம் பண்ணதுனால தான் அது கிடச்சதுங்கிறத விட, இந்த யாகம் பண்ணதுக்கான ஒரு இதுலேயும் அந்த சுவாமி அந்த இடத்துல காமிச்சு கொடுத்தாரு. ஏன் அந்த டாக்டர் வரணும்? இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் மிராக்கிள் தான். இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். வேறு டாக்டர் வரலாம், ஆனால் அந்த டாக்டர் அவங்களுடைய அப்பாட்ட படித்தவர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு. அது பெரிய விஷயம் இல்லையா? எந்த ஊர்லேருந்து எங்கள் மூலையிலேருந்து அமெரிக்காவிலேருந்து வந்தக்கூடிய டாக்டர் இவங்க அப்பாட்ட படித்தவர்னா அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸிங் இல்லையா? அதனால எங்களுக்கு அது ரொம்ப சக்ஸஸ் ஆச்சு எங்களுக்கு. சார், நான் ஒரு புத்தகத்தில் படிச்சிருக்கேன். ஹோமம் நம்ம எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த ஹோமம் செய்யக்கூடிய நபரும் தன்னை தானே கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அவங்களுக்குமே அந்த பிரச்சனை வரும். இல்லை அவங்க செய்கிற ஹோமத்துக்கு வந்து பலன் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உண்மைதானா? நீங்கள் நிறைய ஹோமம் செய்திருக்கீங்களே, அதனால நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஆமாம். இப்போ நாங்கள் வெளிநாட்டில் வந்து அவங்க பேர் சொல்ல விரும்பலை. அவங்களுக்கு வந்து பிளட் கேன்சர். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் வந்து அந்த ஃபைல் முடிஞ்சுது. அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு அவங்க வந்தாங்க. பட் ஆனால் ஃபேமிலியில் சொல்லிடுங்கிற அளவுக்கு அந்த நிலை போயிருச்சு. பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு 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 இடத்துல வந்து அவங்க நம்மக்கிட்ட வரும்போது, இந்த யாகம் பண்ணால் ஏதோ பண்ணி என்னை காப்பாற்றுக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல சுவாமியினுடைய அனுகிரகம் அந்த இடத்துல பண்ணும்போது, எங்கள் பெரியவங்களெல்லாம் வச்சு, எங்கள் குருநாதர்லாம் வச்சு நாங்கள் அந்த யாகத்தை பண்ணோம். அந்த யாகம் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு 10 வருஷம் ஆச்சு. ஆப்ரேஷனும் நடக்கல, எதுவும் நடக்கல. அது பாட்டுக்கு அது வருஷம் கரெக்டாக யாகம் பண்ணுறாங்க. கரெக்டாக அதுக்கான ஒரு பரிகாரம் மாதம் என்னென்ன பூஜை பண்ணணுமோ அது கரெக்டாக பண்ணுறாங்க. இன்றைக்கி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த யாகங்கள் அந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தில் இன்றைக்கி வரைக்கும் நல்லா இருக்காங்க.
அப்போ அந்த அந்த டாக்டர் சம்மந்தப்பட்டதான அந்த நிலைக்கு போன ஒரு ஃபைலை கூட அந்த சுவாமி வந்து அந்த இடத்துல அவங்கள காப்பாற்றி ஒரு அளவுக்கு கொண்டு போகுது. ஃபாரின்லேயே இந்த மாதிரி ஒரு கேஸு அந்த மாதிரி இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்க. இன்றைக்கும் எனக்கு 2 நாளைக்கு ஒருக்கா பேசுவாங்க. அவங்க பெரிய மில்லியனில் பெரிய ஒரு கோடீஸ்வரி அவங்க. அவங்க இன்றைக்கி 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒருக்கா என்கிட்ட கால் பண்ணி பேசுவாங்க. எப்படி இருக்கேன், என்ன இதுங்க அதெல்லாம் பேசுவாங்க. அதை இன்றைக்கி வரைக்கும் கைட் பண்ணிகிட்ருக்கேன். நான் அன்றைக்கி வரைக்கும் கைட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு எப்படி என்ன இதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இன்றைக்கி வரைக்கும் அந்த பிரச்சனைகள் இல்லாமல் அவங்க நல்லா இருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுக்கு அந்த யாகத்தினுடைய ஒரு மகிமை தான், வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பா சார். நீங்க ஹோமம் நிறைய பண்ணும்பொழுது நம்ம ஜோதிடம்ல சொன்ன மாதிரி தான். ஒருத்தவங்களுடைய கர்ம வினையை நான் வந்து அந்த இடத்துல தடுக்கிறேன் அப்படின்னா, எனக்கான பிரச்சனைகள் வரும். அதுக்கான கட்டுகள் நாங்க போட்டுப்போம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இதே தான் ஹோமத்திலயும். நீங்க வந்து ஹோமம் வந்து அவங்க வாழ்க்கையை மாத்தணும்னு செய்றீங்க. ஸோ அந்த பிரச்சனை உங்களுக்கு வரும் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க உங்களை தற்காத்து கொள்றது எப்படி? ம். எங்களுடைய விஷயத்தை தற்காத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கும் சில ஹோமங்கள் விதிவிலக்கு உண்டுங்கம்மா. ஷட்கர்மம் 6 விதமான கர்மா நாங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே ஜபம், பூஜை, புரஸ்காரங்கள். சாஸ்திரமே சந்தியாஸ்நானம் ஜபே ஹோமே தேவதானம் ஜ பூஜனம் ஆதித்யம் வைசதேவம் ஷட்கர்மானி இது. நம்மளோட இந்து மதத்தில் மட்டும்தான் இந்த 6 கர்மா பண்ணியே தீரணும். சந்தியாஸ்நானம் தினைக்கும் குளிச்சிடணும். நம்ம மதத்தில் தான் அது. மற்றதெல்லாம் கூட நமக்கு அதை பற்றி நமக்கு எண்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. சந்தியாஸ்நானம் ஜபே ஹோமே கோயிலுக்கு போகணும். அது ஆலயம் தொழுவது சாலமுன்னு இல்லையா? சந்தியா ஜபே தேவதானம் ச பூஜனம். வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல போல நம்ம வீட்டில் அலமாரியில் சாமி படம் இருக்கும். விளக்கு ஏற்றியே ஆகணும். சாமி கும்பிட்றோமோ கும்பிடலையாங்கிறது அவனுடைய தனிப்பட்ட முறை. ஆனால் வீட்டில் எப்படி இருந்தாலும் ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். தேவதான ஆதித்யம் வைச சூரியனை கும்பிடணும். குளிச்ச உடனே என்ன பண்ணுறோம்? சூரியனுக்கு வந்து வெளியில் வந்து சாமி கும்பிட்றோம்ல, சூரியனை தான் கும்பிட்றோம். என்னென்னு கும்பிட்றோம்? ஏதோ கும்பிட்றோம். ஐயருக்கே தான் கும்பிட்றோம். சூரியன் தேவதான விட்டமின் டி கிடைக்கணும்னா ஏதோ ஒன்று கிடைக்கணும் தானே வெளியில் போய் கும்பிட்றான். காவேரியில் போகிறான், கடலில் குடிக்கிறான். ஒரு பாமரமாக இருக்கிறவனே என்ன பண்ணுறான்? குளிச்ச உடனே டேரெக்டாக சூரியனை போய் கும்பிட்டுட்டு தான் அடுத்த வேலைக்கு போகிறான். எதுக்கு பண்ணுறான்னு தெரியாது. ஆனால் ஆரம்பத்துக்கு பண்ணுறாங்க. அதை அப்படியே கொண்டு வரான். தேவதானஞ்ச பூஜனம் ஆதித்யம்னா சூரியன். ஆதித்ய வைச தெய்வம்ச்ச ஷட்கர்மானி தினி. ஷட்கர்மன்னு இந்த 6 கர்மாவை எவன் நித்தியப்படி பண்ணிக்கிட்டே இருக்கானோ அவன் தான் நம்மளுடைய ஒரு இடத்துக்கு அவன் தகுதியானவன்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுது. அதாவது அதுக்கு க்ளவுஸ் போடுற மாதிரி தான். இப்போ இரும்பை போய் தொடணுன்னா கரண்ட்டுக்கு வந்து கரண்ட்டை போய் தொடணுன்னா கரண்ட்டுக்கு தெரியாது. இவன் சின்னவன், பெரியவன், குழந்தை, பெரிய ஆளெல்லாம் தெரியாது. தொட்டால் அடிக்கும் இல்லையா? அதை போய் தொடும்போது நமக்கு என்ன கையில் தேவையான உபகரணங்களை போட்டுட்டு போய் தொடணுமோ அது மாதிரி அடுத்தவங்களுடைய கர்மாவை நம்ம தொடரப்ப நமக்கு தேவையான உபகரணங்கள் இல்லாமல் போய் தொட முடியாது. அதனால தான் பல விஷயங்கள் நிறைய பேர்த்து சொல்கிறது ஜாதகம் பார்க்க வர வேண்டான்னு சொல்லக்கூடிய விஷயமே. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 100-150 கால்ஸ் வந்தாலுமே கூட ரொம்ப ரேர் ஜாதகம் பார்க்க வாங்கன்னு சொல்கிறதே ரொம்ப ரேர். ஏன்னா ஒவ்வொருத்தருனுடைய விஷயங்கள் பார்க்குறப்ப நமக்கே அந்த அவங்களுடைய கர்மா வந்து மூட்டையாக இருக்கிற மாதிரி இருக்குது. காதில் கேட்குறப்ப நமக்கே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வந்து நம்மளால் எதுவுமே யோசிக்க முடியல. ரொம்ப அதாவது அது அவங்களுடைய வேதனுடைய வெளிப்பாடு தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இவங்கனாச்சும் போனால் சரி பண்ணுவாங்களா? உண்மையா இல்லையா? இவங்கனாச்சும் போனால் சரி பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் அவங்க ஃபோனு வச்சதுக்கப்புறம் நமக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதை கேட்டதுனால என்ன ஆகுது அப்படின்னா அதனுடைய வேவ்ஸ் ஒன்று, 2வது அவங்களுடைய பேசின வார்த்தைகள் எல்லாமே நம்மளை வந்து ஒரு 2-3 நாள் அப்செட் பண்ணிடும். அது கர்மா தான். இப்போ நீங்கள் சொன்ன கேள்வி கரெக்டு. அப்போ அந்த கர்மா அவங்க பேசின காலத்திலேருந்து, ஜாதகம் பார்த்த காலத்திலேருந்து, அவங்க வாழ்ந்த காலத்திலேருந்து, இனிமேல் வரக்கூடிய காலங்கள் வரலும் எல்லாமே இவங்க பண்ணக்கூடிய இந்த யாகத்தில் தான் வேதனையை வேள்வியால் வெல்லலாம்னா இல்லையா? அந்த அவங்களுடைய வேதனையை வந்து வேள்வியால் வெல்ல போகிறோம். அப்போ வெல்றதுக்கு உண்டான விஷயத்த நமக்கும் சில கட்டுப்பாடோடு இருந்து ஹோமங்கள் பண்ணால் மட்டும்தான் பலிதமும் ஆகும், அந்த குடும்பமும் நல்லா இருக்கணும். அதாவது 100க்கு 100% பார்த்தீங்க அப்படின்னா நாம் நல்லா இருக்கோமோ இல்லையோ, 2வது விஷயம் நமக்கு சுவாமி அவங்கள பேச வச்சுருக்காரு, இந்த நேரத்தில் வர வச்சுருக்காங்க, ஜாதகம் பார்க்க வச்சுருக்காரு, ஹோமத்தை பண்ண வைக்கிறோம், அவ்வளோதான். இன்னைத்த காலங்களில் இன்னைத்த நேரத்தில் சுவாமியினுடைய நிமித்தமாக அன்னைக்கு ஹோமம் நடக்குது. அப்போ அந்த நம்மளுடைய முதலாளி யார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சுவாமி தான் இல்லையா? இன்றைக்கி ஒரு 8,000 ரூபா சம்பளம் கொடுக்குறோம், 20,000 ரூபா சம்பளம் கொடுக்குறோன்னா அந்த 30 நாளைக்கும் ஒரு ஸ்கேல் இருக்குது, சிசிடி கேமரா இருக்குது, இவங்களுக்கு இன்னார் பார்த்துக்கணும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இங்கே பண்ணக்கூடிய அதே அளவில் ஹோமத்தை பண்ணுறப்ப யாருமே பார்க்க மாட்டாங்க. நான் என்ன பண்ணாங்கிறது பார்க்குறது விஷயம் யாருக்கும் தெரியாது, பண்ணுறவங்களுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு மேலே என்னென்னா பார்த்துட்டு இருக்கக்கூடிய எஜமான யாருன்னா சுவாமி இல்லையா? அந்த இடத்த நம்ம ஏமாற்ற முடியாது. அது நமக்குன்னு உள்ள ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது இல்லையா? அவங்க எப்படி கஷ்டப்பட்டு வராங்க, எவ்வளோ வேதனையில் வராங்க, எவ்வளோ நம்பிக்கையில் வராங்க. மெயின் அங்கே அதுதான். அந்த நம்பிக்கையை வந்து வீண் பண்ணிடக்கூடாது. எடுத்தோன்னே யாகத்தை வச்சிட மாட்டோம்.
எடுத்தோன்னே யாகத்தை வச்சிட மாட்டோம். யாகத்தை வச்சா நான் 30 நாள் யாகத்தை வைக்கலாம், 365 நாள் யாகத்தை வைக்கலாம். நான் வெளிநாடு போகணுங்கிற அவசியமே கிடையாது. யோசிச்சு பாருங்க. எடுத்தோன்னே யாகத்தை வைக்க மாட்டோம். அது எடுத்தோன்னே யாகத்தை வச்சுட்டோம்னா அது 10ஓட 11 போயிடும். முதல்ல அதுக்கு அந்த யாகம் பண்ணால் முதல்ல செக்ஸ் ஆகணும்னு முதல்ல பார்த்துக்கணும். அவங்களுக்கு படிதமாகுதா அதெல்லாம் ரிசர்ச் எடுத்துட்டு அவங்களுக்கு சில விதிமுறைகள் அவங்களுக்கு எப்படி இருக்குது, அவங்களுக்கு குலதெய்வம் ஃபேவராக இருக்கா, அவங்க ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருக்கா. இப்போ யாகம் பண்ணதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு டைம் சரியில்லைன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது கேரண்டி கிடையாது, வேரண்டி கிடையாது. என்ன என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல, புரியுதா இல்லையா? சில இடத்துல கேரண்டி வாரண்டி கேட்குறான். ஒரு 2000 பொருளுக்கு கேரண்டி வாரண்டி கேட்குறான். நீ 25,000 ஹோமத்தை பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களை கடைசி வரைக்கும் கைட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ அவங்கள நாம் ஒரு 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 தொகையில் நம்ம யாகத்தை பண்ணோம்னா கடைசி வரைக்கும் அவங்கள கொண்டு போகணும். அதுதான் எங்கள் அப்பாவுடைய கான்செப்ட். அப்பாவோட இது வந்து நான் அவங்கக்கிட்ட நம்ம பணம் வாங்கிட்டோமா, ஹோமத்தை பண்ணோமா, அவங்களுக்கு அந்த பரம்பரை கல்யாணம் ஆயிடுச்சு, அது குழந்தைக்கு அப்புறம் அடுத்தது இப்படி கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். இதோடு அவங்கள முடிச்சுட்டு அவங்கள ஒதுக்கிடக்கூடாது. அதுதான் முறையான ஒரு செயல்பாடு. நிச்சயமா சார். ஹோமம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அன்னைக்கு நான் செஞ்சேன், அதுக்கப்புறம் எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறத தாண்டி அவங்களோடையே நாங்கள் ட்ராவல் பண்ணுவோன்றீங்க. அதாவது எனக்கு ஜோதிடத்தில் வந்து எனக்கு பெருசாக வேண்டாம், யாரையும் வந்து நான் கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக நான் அதையும் சேர்த்து யாகம், ஒருத்தருக்கு 10 ஜோதிடம் பார்க்குற இடத்துல ஒரு யாகம் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரியாக கொண்டு போனால் போகிறோம் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் இப்படி ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. இல்லை, நான் இப்போ எல்லாத்தையும் சொல்ல புது ஆளே வேண்டாம் எங்களுக்கு. பழைய ஆள் அப்பா காலத்துலேருந்து வர ஆளே பண்ணேன்னா அவங்களுக்கு எங்களோட போய் தெரியும். நம்மளுடைய பிராண்ட் என்ன, நம்மளுடைய எப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால் அவங்களுக்கு எல்லாத்தையும் எங்களுடைய எல்லா A to Z தெரியும். அதனால தான் புது ஆளுங்களுக்கு நாங்கள் பார்க்கவும் மாட்டோம், புது ஆளுங்களுக்கு நாங்கள் போகவும் மாட்டோம். ஏன்னா நம்மளோட இதுங்கிறது எங்களுக்குன்னு சில ஒரு விதி முறைகள் மாறுது. அதாவது அந்த எனக்கு டைம் இருக்கிறது இல்லை. ஏன்னா பழைய ஆளுங்களை பார்க்குறதுக்கு எனக்கு டைம் பற்ற மாட்டேங்குது. இப்போ நான் புதுசாக போகும்போது அந்த கமர்ஷியல் உள்ளே வரும்போது இவங்களெல்லாம் நான் விட்டுருவேன். எனக்கு இருக்கிற ஒரு 4 பேர்த்த நான் விட்டுருவேன். கண்டிப்பாக ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தைக்கு ஆயுஷோமா வருது, அதே குழந்தை ஏஜ் அட்டன் பண்ண வருது, அதே குழந்தை கல்யாணத்துக்கு வருது பாருங்கள். அப்போ ஒரே ஒரு தடவை கல்யாணத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு குடும்பம், அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போகக்கூடிய வரலும் எனக்கு தொடர்பு இருக்குது. அப்போ 20-22 வருஷ காலத்தினுடைய நட்பு இதனால் அடிபட்டு போயிடக்கூடாது. இன்றைக்கி நான் மெட்ராஸில் இருக்கிறதே எங்கள் அப்பா போட்ட விதை தான். டி நகரில் இன்றைக்கி நான் இருக்கேன், இந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னா எங்கள் அப்பா போட்ட விதை. இன்றைக்கி அந்த ஃபேமிலி, எங்கள் அப்பா ஃபேமிலியில் பார்த்தவங்க இன்றைக்கி நான் இங்கே மெட்ராஸில் இன்றைக்கி நாங்கள் இருக்கேன்னா அதுவும் ஒரு காரணம் தான். கண்டிப்பாக சார். கண்டிப்பாக அன்றைக்கிலேருந்து எங்கள் அப்பா கைட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்பா இறந்துட்டார். அதே ஃபேமிலி இன்றைக்கி நான் கைட் பண்ணுறேன். இப்போ 2வது ஜெனரேஷனுக்கு கைட் பண்ணுறேன். அப்போ எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அது 3வது ஜென்ரேஷன். பாட்டி காலத்தில் அப்பா பழக்கம், அம்மா வந்தாங்க, அம்மாவுக்கு அப்புறம் அவன் பொண்ணு வந்துட்டாங்க, இப்போ பேரன் வந்துட்டான் அன்றைக்கி. ஆனால் அந்த குடும்பம் இன்றைக்கி நம்மள்ட்ட தான் எதாக இருந்தாலும் ஜாதகம் பார்க்குறதா இருக்கட்டும், டைம் குறிக்கிறதா இருக்கட்டும், பஞ்சாங்கம் பார்க்குற முகூர்த்த கால் போடுறதா இருக்கட்டும், ஒரு காரு வாங்குறதா இருக்கட்டும். உதாரணத்தை ஆடி கார் வாங்கினாங்க, அது காரு டைம் வாங்குறது எல்லாமே அப்படி தான். அப்போ அந்த கிளைண்டை வந்து வெளியில் விடாமல் கொண்டு போகிறதுங்கிறது வந்து இப்படி இருந்தால் தான் முடியும்னு வச்சுக்கோங்க. சிலர் வந்து இல்லை எனக்கு யாரோ ஏதோ கெட்டது செய்துட்டாங்க அதனால தான் இந்த மாதிரியான கஷ்டம் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைக்கு நம்ம ஹோமம் மூலயமா சரி செய்ய முடியுமா? தாராளமாக பண்ணலாமா. இப்போ ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் இடமும் 11ஆம் இடம் ரொம்ப முக்கியம். 2ஆம் இடம் என்ன? லாபஸ்தானம். அதாவது வரவு தினைக்கு நம்ம ஒரு ப்ராஃபிட் தினைக்கு ஒரு வருமானம் கொடுக்கக்கூடியது 2ஆம் இடம். அது தனம், குடும்பம், வாக்கு, கல்வின்னு அதனுடைய ஸ்தானம். லாபஸ்தானங்கிறது அதை நிலைப்பாட்டோடு சேர்த்து இருக்கிறது. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம்ல 11. அந்த இடத்த 11ஆம் இடம் ரொம்ப முக்கியமானது. இப்போ ஜாதகத்தில் 6ஆம் இடம் 8ஆம் இடம் திசாபுத்தியில் வரும்போது அது 0வில் கொண்டு வந்து இறக்கிடும். பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், அவன் பார்த்தீங்கன்னா குப்பைக்கு வந்துடுவான். குப்பையில் இருக்கிறவன் வித் செகண்டு அடுத்த நாள் பார்த்தா கோடீஸ்வரன். அது டிசைட் பண்ணுறது 2-8 தான். இந்த 2-11 தான். அந்த இடத்துல நிதானிக்கணும். இப்போ ஜாதக கிளைண்ட் வராங்க அப்படின்னா இப்போ இந்த வருஷம்னா அடுத்த வருஷம் என்ன பண்ணலாம்னு நம்மகிட்ட கேட்பாங்க. பெரிய பெரிய விஐபிலாம், சார் எங்களுக்கு இவ்வளோ லேபர்ஸ் இருக்காங்க, ஒரு 500 லேபர்ஸ் இருக்காங்க, 1000 லேபர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ ப்ராஃபிட் வருது. சில இடத்துல நாங்கள் சொத்துக்களாக வாங்குகிறோம், சில இடத்துல நாங்கள் ஆபரணங்களாக வாங்குகிறோம், சில இடத்துல நாங்கள் இந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறோன்னு கேட்பாங்க எப்படி இருக்குன்னு. அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், பண்ணலாமா பண்ண வேண்டாம்னு முதல்ல கன்சல்ட் பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணுவாங்க. தொழில் பண்ணுறவங்க அடுத்து தாமிரத்தை எடுப்பாங்க, தாமிரம் பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்து கோல்டு எடுப்பாங்க. இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க, லேண்டுக்கு போவாங்க. எல்லாமே ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஏபிசின்னுங்கிற வரக்கூடிய விஷயம் தான். ஒரு பிஸ்னஸ் தொட்டோம்னா அதில் எப்படி 4 இருக்கும், 4 துறைகள் இருக்கும் இல்லையா? அவங்க அந்த இடத்துல எடுக்கும்போது தான் நம்ம அந்த ஜாதகத்தில் இந்த வருஷத்தில் அடுத்த வருஷத்தில் அவங்களுக்கு இந்த டைம் சரியில்லைங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். கரெக்டான ட்ரைனர் இருந்துட்டாங்கன்னா அவங்க தப்பிச்சாங்க. அந்த இடத்துல தான் இவங்களுக்கு இப்படி இருக்கும்போது அப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு 1000 ரூபா அவங்க அந்த இடத்துல உள்ளே போடும்போது நம்ம அந்த இடத்துல 500 ரூபாயே சொல்லணும்.
நீங்கள் 1000 ரூபா இன்னும் இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த டெவலப் பண்ணாதீங்க. வெறும் 500 ரூபாய போட்டு டெவலப் பண்ணுங்க. அதுக்கு இந்த யாகத்தை பண்ணுங்க. இந்த யாகத்தை பண்ணிட்டு எப்படின்னு ஒரு 3 மாதம் 4 மாதம் பாருங்க. அந்த 4 மாதம் 3 மாதத்துக்குலாம் அந்த திசா புத்தி வந்து மாறும். எப்படின்னா இப்போ திசா புத்திங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு நான் முன்ன சொன்ன மாதிரி தான், இந்த ராகு திசை முடிஞ்சோன்னே டேரெக்டாக குரு திசை வருது இல்லையா? ராகு திசை 18 வருஷம் சொந்த வீடு மாதிரி. இப்போ நம்ம இந்த வீட்டில் இருக்கோம்னா, இந்த இந்த டி நகரில் இருக்கோம்னா, இங்கே சுற்று வட்டாரம் எது ஹாஸ்பிட்டல், எது காலேஜ் எல்லாம் நமக்கு தெரியும். எது பக்கத்து வீடு, அவன் எப்படி, இவன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ராகு. இந்த குரு திசை மாறினதுக்கப்புறம் நமக்கு இங்கே டி நகரில் இருக்கிற திடீர்னு கொண்டு போய் நீங்கள் போய் ஈரோட்டில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது இல்லையா? எவன் யாருன்னு இல்லாமல் யாரு கெட்டவன்கிறது உங்களுக்கு அதுதான் திசா புத்திங்கிறது. சுய திசையில் சுய புத்தி எதுவுமே வேலை செய்யாது. அதான் சுய திசை சுய புத்தி. அந்த குரு திசையில் மாறும்போது எதுவுமே நமக்கு வேலையே செய்யாது. அந்த டைமில் தான் அந்த யாகத்தை எடுக்கணும். உனக்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த சுய திசையில் சுய புத்தியில் அந்த உனக்கு எப்படி இருந்தாலும் லாஸ் ஆகிறது நிஜம். உனக்கு 1 கோடியில் உனக்கு கண்டிப்பாக 10 லட்சமோ 10 lakhs உனக்கு நஷ்டமாகும். அந்த டைமில் என்ன பண்ணணும்? ஒரு பெரிய சின்ன யாகமாக பண்ணணும். ஏதோ ஒரு தான தர்மங்கள் பண்ணணும். ஒரு 100 பேத்துக்கு அன்னதானம் பண்ணு, ஒரு கோவில் கட்டுறதுக்கு பண்ணு, ஒரு ஏழையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு துணியை வாங்கி கொடு. புரியுதுங்களா? கோயிலில் ஒரு வீடு கட்டுற ஒரு ஏழையாக இருக்கிறவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடு. இப்போ சில பேத்துக்கு நான் சொல்லுவேன், ஒரு திருமணம் ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு மாங்கல்யத்தை வாங்கி தர சொல்லுவேன். பெரிய கோடீஸ்வரன்லாம் கேட்பாங்க. ஒரு கல்யாண செலவு எடுத்துக்கோமே, சாப்பாடு செலவு எடுத்துக்கோ. ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கிறவன் சிரமப்படுவான். அவன் தான் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் 400 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுவான். போய் தானமாக கொடுக்குறேன்னா கண்டிப்பாக வாங்க மாட்டான். எங்கிட்ட வந்து ஒரு 200 கிலோ 300 கிலோ இரும்பு இருக்குப்பா, சும்மா தான் இருக்குது, நீ வந்து எடுத்துகிட்டு போப்பா, நீ போய் டிரைவர் விட்டு பேசிப்பார், நீங்களே கொண்டு வந்து கொடுங்கம்மா, இல்லையா வந்து எடுத்துகிட்டு போவான். அது பேசுகிற வார்த்தைகள் தானே இருக்குது. அவனுக்கு பரிகாரமும் ஆகும், இவனுக்கு அதில் சந்தோஷமும் இருக்கும். 5000 செங்கல் கொடுமா, மணல் ஏதோ ஒன்று கொடுத்து அவங்களுக்கு தானத்தை பண்ணு. இந்த மாதிரி அவங்களுக்கு பண்ணும்போது அதில் இருக்கக்கூடியதான அந்த பூஜை பண்ணும்போதே அவங்களுக்கு கை காமிச்சிரும். அந்த இவங்களுக்கு காமிச்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக அது அவங்களுக்கு பரிகாரமாகவும் போயிடும், சாஸ்திரமாகவும் போயிடும், யாகத்துக்கும் ஒரு பலன் கிடைக்கும். அந்த இடத்துல ஜாதக ரீதியாகவும் அவனுக்கு ஒரு பலன் கிடைக்கும். உண்மையாலும் அவனுக்கு தானமாகும் போது அவனுக்கு மனசுலையும் ஏதோ நம்ம வந்து பணத்தை நம்ம ஏமாறலை, அந்த பணத்துக்கான ஒரு ரிசல்ட்டை நம்ம பார்க்குறோங்கிறது அவனுக்கு ஒரு இப்போ 10 லட்ச ரூபா அவன் லாஸ் பண்ணுற இடத்துல ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு அவன் பண்ணி அந்த இருக்கிற பணத்தை சேவிங்காக வைக்கிறதுக்கு இந்த யாகம் ரொம்ப பயன்படும். ஜோதிட இரட்டையர்கள் ராம் லக்ஷ்மண் அவர்களிடம் ஆலோசனை பெறுவதற்கு முன்பதிவு செய்ய 8778123445 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர், தற்பொழுது இருக்கும் ஊரின் பெயரை வாட்ஸ்அப் செய்யவும். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மட்டுமே பதில் தரப்படும். உங்கள் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளின் தாக்கம் குறையவும், நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கவும், பயணம் பாதுகாப்பாக அமையவும் உங்கள் ராசிக்காகவே கேரள நம்பூதிரிகளால் எழுதப்பட்டு 12 நாட்கள் பூஜை செய்து தரப்படும் ஜாதக பேடிகா, ஜாதக இயந்திரம் உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் 8778123445 என்கின்ற எண்ணிற்கு உங்களது பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம் போன்ற விவரங்களை தந்து முன்பதிவு செய்து கொள்ளவும். நீங்கள் ஆர்டர் செய்து 15 to 20 நாட்களில் உங்களுக்கு இந்த அற்புத ஜாதக பேடிகா, ஜாதக இயந்திரம் அனுப்பி வைக்கப்படும். இது உங்கள் வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவது உறுதி.